அவங்க ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கேட்டல. எனக்கு ஒண்ணு நீங்க உதயநிதி ஸ்டாலின் படத்துல நடிக்கணும், எங்களுக்கு ரிப்பன் மாளிகை பக்கத்துல வீடு வேணும், இல்ல சித்தரஞ்சன் சாலையில வீடு வேணும், இல்ல சிஐடி காலனில எங்களுக்கு வீடு வேணும் அப்படிலாம் அவங்க கேட்கல. இல்ல வேளச்சேரியில எங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு கொடுங்க, இல்ல காசா கிராண்ட்ல கொடுங்க, இல்ல ஜி ஸ்கோர்ல கொடுங்க அப்படிலாம் அவங்க கேட்கல. அவங்க என்ன கேக்குறாங்க? என்னுடைய வேலையை அரசு வேலையாக மாற்று, நிரந்தர பணியா மாற்று, குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதிப்படுத்து, நான் இறந்து விட்டால் எனக்கு ஓய்வூதியம் கொடு, அதற்கு பிறகு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கொடு. அடிப்படை கடமை. நாங்கள் தான் மே 1ஆம் தேதி கொடியேற்றுவதற்கான உரிமையை வாங்கி கொடுத்தது, மே 1ஆம் தேதி தொழிலாளருக்கான விடுமுறை வாங்கி கொடுத்தது எங்க ஐயா தான். பாரு, மே 1ஆம் தேதி விடுமுறை வாங்கி கொடுத்தீங்க, வாரத்தில் ஒரு முறை விடுமுறை கேட்கிறான். அதை தர வக்கு இல்ல, மனசு இல்ல. ஏன்? தனியார் முதலாளி கோச்சிக்குவாங்க. இரவோடு இரவாக ஒட்டுமொத்தமான 10 நாட்கள் மக்கள் போராடுறான். இரவோடு இரவா ஒரு அரசுங்க, ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இரவோடு இரவாக அறிக்கை வெளியிடுதுங்க. பெருநகர சென்னை மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை பணிகளில் தனியார் மயமாக்கல் முறையை பின்பற்றி சேவையின் தரத்தை உயர்த்துவதுடன் பணியாளர்களின் நலனையும் உறுதி செய்யும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது. 2020ஆம் ஆண்டு முதல் பெருநகர சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களில் 10 மண்டலங்கள் மற்றும் மண்டலம் 7 உள்ள 3 வார்டுகளும் தனியார் நிறுவனங்களின் வழியே செயல்பட தொடங்கின. இதுடன் சேர்த்து தற்போதைய மண்டலம் 5 மற்றும் 6 மேற்கொள்ளப்பட்டு வந்த தூய்மை பணிகள் ராம்கி நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு இந்த நாளில் அந்நிறுவனம் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 1/8/2005 முதல் மண்டலம் 5 மற்றும் 6 உள்ள சுய உதவிக்குழுக்கள் மூலம் பணிபுரிந்து வந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் ராம்கி நிறுவனத்தின் பணியில் சேராமல் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஒரு அறிக்கை. இந்த அறிக்கை எதுக்கு போடுற?